வணக்கம் ப்ரோ. இது நாள் 26 ஆஃப் வாழ்க்கையில் முன்னேற்றம். நேற்று இன்னைக்கு நம்மளுக்கு ஒரு ஓய்வு நாள். ஒரு வாரம் போட்டு அடித்ததில் ஒரு 15 முறை நல்ல சொருவல். காலை உணவுக்கு ஒரு சப்பாத்தி ஒரு 5 முட்டையை முக்கிட்டு அப்புறம் பல் வளர்க்க வீடியோ எடுக்க மறந்துட்டேன். சத்தியமாக பல் வளர்க்குன்னா நம்புங்க. ஈவினிங் உணவுக்கு ஸ்பெஷல் இடியான சிக்கன் பெப்பர் ஃப்ரை ஒரு ஏர் ஃப்ரையில் போட்டு எப்படி ஆங்கிளில் சூப்பராக இருக்கா. இன்னும் பாதி வாட்டர் ஃப்ரிட்ஜில் இருந்தது. சரிதான ஜூஸ் போடலான்னு தூக்கி ஒரு குலுக்கி வாயில் போட்டாச்சு. நம்மளுக்கு இந்த துணியில் கசங்கி இருந்தாலே மனசே கேட்காது ப்ரோ. அதனாலே அதை தூக்கி போட்டு மடிக்கலான்னு முடிவு பண்ணிட்டேன். ஒரு மதியம் போல வீட்டில் அக்கா வீட்டுக்கு போகணும்னு சொன்னாங்க. சரிதானே நம்ம தங்கச்சி கொடுத்த வாட்சை தூக்கி போட்டு மீன் முட்டை ஒரு 2 தூக்கி வாயில போட்டு கிரேட்டின்னு குடிச்சிட்டு மதிய உணவு அரைச்சிட்டு பைக்கை எடுத்து கிளம்பியாச்சு. நம்ம ஏரியாவில் கார்லாம் நிறுத்த முடியாது ப்ரோ. அதனால நம்ம சித்தப்பா ஏரியாவில் தான் காரை நிறுத்திருக்கோம். அங்கே போய் நம்ம மீனாட்சியை தூக்கி அக்கா வீட்டுக்கு வந்தாச்சு. அப்போ அப்பார்ட்மெண்ட் கீழே ஒரு 3 நாய்க்குட்டி இருந்தது ப்ரோ. இத்தனை நாள் இது நம்ம கண்ணிலே மாட்டல. இப்போதான் பிறந்திருக்கு போல. பார்க்க 2 நாய் இனியன் இரவி மாதிரி இருந்தது. குட்டி அழகா கையோட மேலே போனால் இரவி WWE விளையாடுற இனியன் கூட. அக்கா வீட்டிலேருந்து எஸ்கேப் போய் அண்ணா நகர் காஃபி ஷாப்ஸில் ஒரு காஃபியை போட்டு மீனாட்சியை தூக்கி பைபாஸ்க்கு வந்துட்டேன். அது ஒன்றும் இல்லை ப்ரோ. நேரத்துக்கு ஒன்று கைக்கு வந்திருக்கணும். இன்னும் அது வரல. அதான் யோசிச்சுட்டு இருக்கேன். நம்புவோம் கூடிய சீக்கிரம் கைக்கு வந்துடும். இந்த ஒரு மீம்ல இருக்கும்ல, டேய் நான் எனக்கு ஒரு பிரச்சனை உனக்கு வந்த நீனடா உனக்கு ஒரு பிரச்சனைன்னு வர, அந்த மாதிரி நம்ம தம்பியும் வந்துட்டான். அப்படியே கொஞ்ச நேரம் 2 பேரும் பேசிட்டு அப்படியே கிளம்பிட்டோம். இரவு உனக்கு தோசையும் சிக்கனும் போட்டாச்சு. நாளைக்கு பார்ப்போம் ப்ரோ. முன்னேறிட்டே இருங்க.